சின்ன மருமகள் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் வந்து ஆண் குழந்தையை தூக்கிட்டு வராங்க. ஆண் குழந்தைய தூக்கிட்டு வந்ததும் ஆரத்தி எடுத்து அவ்வளோ சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாமே இருக்காங்க. இப்போ குழந்தைக்கு பசி எடுக்குது. குழந்தையோட பசி ஆத்துன்னு சொல்லி பால் வந்து கொடுக்க சொல்றாங்க. உடனே குழந்தைக்கு பசி ஆத்திடுறாங்க. உடனே இந்த விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து வசந்தி கிட்ட சொல்றாங்க. வசந்தி கூப்பிட்டு, தமிழு உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமான்றாங்க. என்னம்மா, என்ன விஷயம் கேள்வி கேட்க போற? ஏதோ ஒரு விஷயத்த கேட்க போற, அதனாலதான் என்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்குற, என்ன விஷயம் சொல்லுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, பஞ்சாயத்துல மாப்பிள்ளை பெண் குழந்தைய வாங்கி அவ்வளோ எமோஷனல் ஆகுனாரு. ஏன்னா அதுதான் என்னுடைய குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ எமோஷனல் ஆகுறாரு. அதனால ஆண் குழந்தைய நம்மளும் பெண் குழந்தைய மாப்பிள்ளையுமே வளர்த்துக்கிட்டுமேன்னு சொல்றாங்க. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு என்னவோ இது நீ பேசுற மாதிரி ஒன்றும் தெரியல. யாரோ சொல்லி கொடுத்து நீ பேசுற மாதிரி இருக்கு. எதுக்காகம்மா நீ இப்படி வந்து பேசிட்டு இருக்க? கோர்ட்டிலே பெண் குழந்தை அம்மா கிட்ட வளரணும்னு தான் இருக்கு. என்னுடைய குழந்தை என்கிட்ட தான் வளரணும்னு சொல்லி அவ்வளோ கோபப்பட்டு பேசுறாங்க. இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்து பண்றீங்கல்ல, பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பத்தாவ ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா சேதுவை காட்டுறாங்க. சேது வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்ததும் அவ்வளோ வரவேற்பு வரவேற்கிறாங்க. பூ போட்டு அவ்வளோ சந்தோஷமா வரவேற்றுட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் மாறி மாறி பார்த்துட்டு இப்போ நேரா சேது வந்து அவங்க அம்மாவோட போட்டோ முன்னாடி போயிட்டு, அம்மா இது நீங்க தானே மறுபிறவி எடுத்து எனக்கு மகளா வந்து நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க முகச்சடியிலே எனக்கு பொண்ணு பிறந்திருக்குமான்னு சொல்லி சேது அவ்வளோ எமோஷனல் ஆகுறாங்க. இப்போ மோகனம் வந்து ஈஸ்வரி கிட்டே வந்து சொல்றாங்க, சேதுவோட குழந்தையோட கிட்டு வந்து காருக்குள்ளேயே இருக்கு, அதை போயிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி போய் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் போறாங்க. ஈஸ்வரி அந்த கிட்ட வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல தமிழ்ச்செல்வியோட குழந்தை தான் மீனாட்சின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பர்த் சர்டிபிகேட்ல சேதுவோட இனிஷியலுக்கு பதிலா தமிழோட இனிஷியல் வந்து போட்டிருக்கு. இதை பார்த்ததும் பத்தியாடி எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த தமிழ்ச்செல்வி புது புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா. முதல்ல போயிட்டு இந்த விஷயத்த சேது கிட்ட சொல்லலாமான்னு சொல்லிட்டு, சேது பாத்தியப்பா எப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ணியிருக்கான், இந்த அளவுக்கு ஒன்று அசிங்கப்படுத்த யாராலையும் முடியாதுன்னு சொல்லி சேது கிட்ட ஏத்தி விட்டதும் உடனே தமிழுக்கு ஃபோன் பண்ணி கண்டபடி பேசுறாங்க சேது. என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த குழந்தைக்கு அப்பானா ஏன் இனிஷியலை போடாம நீ என்ன உன் இஷ்டத்துக்கு இனிஷியல் போட்டிருக்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. என்ன தப்பு? என்கிட்ட இருக்கிற குழந்தைக்கு ஏன் இனிஷியல் போட்டேன், நீங்களாம் அதை பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப பழைய பஞ்சாங்கத்தவே பேசுறாங்க தமிழ். ஏன்னா குழந்தை பிறக்கும் போது சேதை விட்டுட்டு போயிட்டு பெரிய காலத்துல தாலி கட்டினது, இது எல்லா விஷயத்தையுமே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. சேதுக்கா கோபம் பயங்கர பொங்கிட்டு வருது. உடனே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா ராஜாங்கத்துக்கிட்ட போறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா பாருப்பா, தமிழ் எப்படிப்பட்ட கேவலமான வேலையை செஞ்சிருக்கான்னு பாருப்பான்னு சொன்னதும் உடனே இதை பார்த்தா ராஜாங்கத்துக்கும் கோவம் வருது. கரெக்டா அப்பதான் கால் பண்ணி, என் பேத்தி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, உண்மைதானே? அவனுக்கு குழந்தை பிறக்கிற விஷயம் தெரிஞ்சு குழந்தைய 4 நாளா தூக்குனானா, குழந்தை பிறக்கிற விஷயம் தெரிஞ்சு கூட அவன் குழந்தை பிறக்கிற வரை இருந்தானா, அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் உறவு கொண்டாடலாமான்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க. இது கேட்ட ராஜாங்கம், ஆமா தமிழ் பேசுறதும் சரிதானையா, அதனால ஒரு குழந்தைக்கு இனிஷியல் உன்னுடைய இனிஷியலாவும் இன்னொரு குழந்தைக்கு இனிஷியல் அவளுடைய இனிஷியலா இருக்கட்டும், இதுக்கு மேல பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க சேது. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.